அனைவருக்கும் வணக்கம் गाइस நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா எஸ்எஃப் ரெக்ரூட்மெண்ட் 2025 கால் பண்ணுறது. டோட்டலாக வேகன்சி பார்த்தீங்கன்னா 1166 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இந்த வேகன்சி கான்ஸ்டபிள் ப்ளஸ் வந்து ட்ரேட்மேன் கேட்டகரிக்கு குறைஞ்சபட்சம் உங்களோட கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா 10th படிச்சிருந்தாலே தாராளமாக இதுக்கு விண்ணப்பிக்க முடியும். லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 3/4/2025 கொடுத்துருக்காங்க. இதில் ஆண்கள் பெண்கள் இருபாலும் தாராளமாக விண்ணப்பிக்கலாம் இந்த ட்ரேட் கேட்டகரிக்கு. சரிங்களா, கான்ஸ்டபிள் ப்ளஸ் வந்து ட்ரேட்மேன் கேட்டகரிக்கு ஆண்கள் பெண்கள் இருபாலரும் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு செலெக்ஷன் ப்ராசஸ் எங்கே நடக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சென்னையில் தான் நடக்கும். சரிங்களா, ஆவடி நியர்பை செலெக்ஷன் நடக்கும். ஏன்னா நம்மளோட சென்னையிலே சிஎஸ்எஃப் ஹெட்குவார்ட்டர்ஸ் இருக்குது. அதனால் ஃபிசிக்கல் ப்ளஸ் வந்து A to Z அங்கேயே கண்டக்ட் பண்ணுவாங்க. இதோடைய செலெக்ஷன் ப்ராசஸ் ஒன் பை ஒன்னாக நான் சொல்கிறேன், அதை அப்படியே வீடியோவை பார்த்துட்டு வாங்க. சரிங்களா, இதோட ஜாப் கேட்டகரி பார்த்தீங்கன்னா நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்பு, சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், ஏர்போர்ட்டில் ப்ளஸ் வந்து நம்மளுடைய தொழிற்சாலை கவர்மெண்ட் இருக்கக்கூடிய தொழிற்சாலையில் போஸ்டிங் பர்மனெண்ட் பண்ணுவாங்க. ஜாப் கேட்டகரி பார்த்திங்கன்னா ரெகுலர் பேசிக் தான். போஸ்டிங் ஆல் ஓவர் இந்தியா இருக்கும். சரிங்களா, எங்கே வேணாலும் உங்களுக்கு போஸ்டிங் போடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸ்டார்டிங் டேட் பார்த்திங்கன்னா 5/3/2025. சரிங்களா, 5/3/2025 உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த செலெக்ஷன் எல்லாமே வந்து நீங்கள் ஆன்லைன் மூலிமா தான் விண்ணப்பிக்க முடியும், ஆஃப்லைன் மூலிமா விண்ணப்பிக்க முடியாது. யாருக்காச்சும் டைரக்ட் லிங்க் வெப்சைட் லிங்க் வேணும்னா நீங்கள் சொல்லுங்கள், நான் கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக நான் லிங்கை கொடுக்குறேன். இப்போது எந்தெந்த கேட்டகரிக்கு எவ்வளோ வேக்கன்சின்றதை ஒன் பை ஒன்னாக பார்த்துருவோம். குக்குக்கு 444 வேக்கன்சியும், ஹூப்லருக்கு 8 வேக்கன்சியும், டைலருக்கு 21 வேக்கன்சி, பார்பருக்கு 180 வேக்கன்சி. சரிங்களா, வாஷர் மேனுக்கு 236 வேக்கன்சி, ஸ்விஃபருக்கு வந்து 137, பெயிண்ட்ரு, கார்பெண்ட்ரு, எலக்ட்ரிஷியன், இந்த மாதிரி பல்வேறு துறைக்கு வேக்கன்சி கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. எல்லாருக்குமே வந்து போதுமான வேக்கன்சி தான் கொடுத்துருக்காங்க. போன ரெக்ரூட்மெண்ட்டை விட இந்த மாதிரி வேக்கன்சி அதிகமாக இருக்குது. சரிங்களா, ஒன் பை ஒன்னாக நீங்களே பார்த்துட்டு வாங்க. நீங்கள் உங்களுக்கு எந்த ட்ரேடை வந்து இன்வால்வ் பண்ணுறீங்களோ, நீங்கள் எந்த ட்ரேடுக்கு குவாலிஃபிகேஷன் இருக்கீங்களோ ப்ளஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கீங்களோ அந்த ட்ரேடுக்கு நீங்கள் விண்ணப்பிச்சிங்கன்னா உங்களுடைய ட்ரேட் டெஸ்ட்டில் நீங்கள் கிளியர் பண்ணுற மாதிரி இருக்கும். சரி, இப்போது ஸ்கில் டெஸ்ட்டை பார்த்துருவோம். ஸ்கில் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்பர், பூட் மேக்கர், ஹூப்லர், டைலர், குக்கு, கார்பெண்டர், இது எல்லாருக்குமே இவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ட்ரேட் டெஸ்ட்டு கண்டிப்பாக இருக்குது. இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் இதுதான். யார் யாருக்கெல்லாம் வந்து அன்ஸ்கில் ட்ரேட் டெஸ்ட்னால் சிஃபருக்கு மட்டும்தான். சரிங்களா, சிஃபர் நீங்கள் 10th குவாலிஃபிகேஷன் மட்டும்தான் இருக்குது ப்ரோ, என்கிட்ட வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, முன்னனுப்பு சான்றிதழ் எதுவுமே கிடையாது, ஐடிஐ சர்டிஃபிகேட்டு எதுவுமே கிடையாது, நான் வந்து எலக்ட்ரிஷியன் கோர்ஸ் கூட முடிக்கல, நான் வெறும் 10th மட்டும் தான் படிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் தாராளமாக இந்த சிஃபருக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். சிஃபர் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ வேக்கன்சின்னு பார்த்தீங்கன்னா 134 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இந்த ஜாப் கேட்டகரிக்கு நீங்கள் 10th படிச்சிருந்தாலே போதுமானது, எந்த ஐடிஐ சர்டிஃபிகேட்டும் தேவை கிடையாது. சரிங்களா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அடுத்தது என்ன டவுட்டு, நம்மளுடைய ஏஜ் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் நீங்கள் 23 வயசுக்குள்ளே இருக்கணும். இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குற ஏஜ் கேட்டகரி. ப்ளஸ் வந்து ஏஜ்லேயே வந்து கம்யூனிட்டி வைஸ் வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது யார் யாருக்குன்றதை நம்ம ஒன் பை ஒன்னாக பார்த்துருவோம். எஸ்சி எஸ்டிக்கு 5 வருஷமோ, ஓபிசிக்கு 3 வருஷம் கொடுத்துருக்காங்க. எக்ஸர்வீஸ்மேன் கேட்டகரிக்கு வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷனே கிடையாது, அவங்க ஓப்பன் கேட்டகரி, தாராளமாக அவங்க விண்ணப்பிக்கலாம். உங்களுக்கு சேலரி பேக்கேஜை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 21,700 ரூபாய் சேலரி பேக்கேஜ் ஸ்டார்ட் ஆகுது. ஃபைனல் பார்த்தீங்கன்னா 69,100 ரூபாய். இந்த கேட்டகரி தான் உங்களுக்கு வந்து நீங்கள் 1 இயர் ட்ரைனிங் கம்ப்ளீட் பண்ணிட்ட அப்புறம் உங்களுக்கு சேலரி வேரியேஷன் ஆகும். 1 இயர் ட்ரைனிங் கம்ப்ளீட் பண்ணிட்டு உங்களுக்கு போஸ்டிங் போடுறாங்கள, டியூட்டி போகிற டைமில் உங்களுக்கு எந்த இடம் பொருள் ஏவல் இடத்த பொறுத்து உங்களுக்கு சேலரி ப்ளஸ் அலவன்ஸு, குவார்ட்டர்ஸு ப்ளஸ் வந்து கேன்டீன் கார்டு எல்லா ஃபெசிலிட்டி இதில் இருக்குது. ஏன்னா இது ஒரு போலீஸ் துறை தான். ஃபஸ்ட்டு செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபிசிக்கல் ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா, ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஃபிசிக்கல் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபிசிக்கலுக்கு நீங்கள் ரெடி ஆகுங்க.
டெய்லி காலையில் ரன்னிங் ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. சரிங்களா? ரெண்டாவது தான் உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் அண்டு மெடிக்கல் டெஸ்ட் நடக்கும். உங்களுக்கு ஃபிசிக்கலில் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், ஃபிசிக்கலில் உங்களுடைய ஹைட் வெயிட் மெஷர்மெண்ட் டெஸ்ட்டு ப்ளஸ் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ப்ளஸ் வந்து ட்ரேட் டெஸ்ட்டு, இது 3மே கம்ப்ளீட் பண்ணிவிடுவாங்க. 1 by 1 இது 3மே உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணிவிடுவாங்க. அதனால் விண்ணப்பிக்கக்கூடிய நபர்கள் முதல்ல வந்து உங்களுடைய ஃபிசிக்கலுக்கு ரெடி ஆகுங்க. ஃபிசிக்கலுக்கு ரெடி ஆகிட்டோன்னே உங்களுக்கு ரிட்டன் டெஸ்ட் நடக்கும். ரிட்டன் டெஸ்ட் முடிஞ்சால் மெடிக்கல் நடக்கும். சரிங்களா? எஸ்சி எஸ்டிக்கு எக்ஸாம் ஃபீஸ் எதுவுமே கிடையாது. நீங்கள் ஃப்ரீயாக அப்ளிகேஷன் போட்டுக்கலாம். எந்த ஆன்லைன் கட்டணமும் நீங்கள் கட்ட தேவையில்ல. சரிங்களா? அண்டு ஓபிசி கேட்டகிரி, எம்பிசி கேட்டகிரியில் இருக்கிறவங்க, பிசி கேட்டகிரியில் இருக்கிறவங்க அவங்க எல்லாமே 100 ரூபாய் நீங்கள் சார்ஜஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் எக்ஸாம் ஃபீஸ்க்கு. சரிங்களா? அதனால் அப்ளிகேஷன் போடக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் ஆண்கள் பெண்கள் இருபாலருக்கும் சொல்கிறேன். நீங்கள் கம்யூனிட்டி பேஸ் வந்து இவங்க ஃபீஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. நீங்கள் இந்த பேமெண்ட்டை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைன் மூலிமாவும் கட்டலாம். ஆன்லைன் மூலம் டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு ப்ளஸ் வந்து யூபிஐ மூலிமாவும் நீங்கள் எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். 1 by 1 நீங்கள் பார்த்துட்டு வாங்க. நான் திருப்பி சொல்லிடுறேன். அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட் பார்த்தீங்கன்னா 5/3/2025 3/4/2025 அன்றைக்கி மதியம். சரிங்களா? கரெக்டாக 3ஆம் தேதி மதியம் 12 மணிக்குள்ள உங்களோட அப்ளிகேஷன் வந்து நீங்கள் ஆன்லைனில் சப்மிட் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணிங்க. உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து கரண்டில் இருக்கணும். கம்யூனிட்டி, நேட்டிவிட்டி, இன்கம் சர்டிஃபிகேட் இதெல்லாமே கையில் எடுத்து வச்சிங்க. என்னென்ன டாக்குமெண்ட்ஸில் அவங்க கேட்குறாங்கிறத நம்ம 1 by 1 பார்ப்போம். இப்போது நம்ம நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். நோட்டிஃபிகேஷனில் உங்களுடைய கல்வி தகுதி ப்ளஸ் அவங்க கேட்குற டீட்டெயில்ஸ் எதுனா சந்தேகம் இருந்தால் நம்மளுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? அதனால தான் உங்களுக்கு நான் வீடியோ முடிஞ்ச உடனே ஃபைனல் ஸ்டேஜில் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு உங்களோட மொத்த டீட்டெயில் நான் காட்டுவேன். நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் ஆகிடுச்சு. 1 by 1 பார்த்துட்டு வாங்க. சரிங்களா? ரெக்ரூட்மெண்ட் நம்பர் கூட கொடுத்துருக்காங்க பாருங்கள். ரெக்ரூட்மெண்ட் நம்பர், நோட்டிஃபிகேஷன் நம்பர் எல்லாமே பக்காவாக கொடுத்துருக்காங்க. இந்த நம்மளோட ரெக்ரூட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளோட சேனலில் வர்றது எல்லாமே வந்து கரண்ட் அப்டேட்டு ப்ளஸ் வந்து வரக்கூடிய வேலைவாய்ப்பு பதிவுகள். சரிங்களா? ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க நம்மளோட சேனலில் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏஜ் ப்ளஸ் வந்து கேஸ்ட் சர்டிஃபிகேட், எஜுகேஷன் சர்டிஃபிகேட் மஸ்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிங்க. ஆண்கள் பெண்கள் இருவருக்கும் எந்தெந்த வயசில் சவுத் ஜோனை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ வேக்கன்சின்றதை 1 by 1 சொல்லியிருக்காங்க. அந்தந்த ட்ரேடில் கேட்டகரிக்கு நீங்கள் எந்த ட்ரேடுன்னு நீங்களே பார்த்துங்க. குக்கு, கோப்லர், டைலர், பார்பர், வாஷர்மேன், எஸ்சி மாணவர்களுக்கு மட்டும் 165 ஹைட் இருக்கணும். மற்ற எல்லா கேட்டகரியுமே 170 ஹைட் இருக்கணும். நீங்கள் ஃபிசிக்கலை பொறுத்த வரைக்கும் 1600 மீட்ரு 6.30 செகண்டில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபீமேல் கேட்டகரியாக இருந்தால் நீங்கள் 800 மீட்ரு ஓடுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க. கண்டிப்பாக ஃபிசிக்கல் டெஸ்ட்டுக்கு உங்களுடைய எஃபெக்ட் என்னன்றதை உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளோ உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸோ இல்லை உங்கள் பசங்களோ கண்டிப்பாக செலெக்ஷன் அட்டன் பண்ணும்போது அப்ளை பண்ணும்போது கண்டிப்பாக ஃபிசிக்கல் ஃபஸ்ட்டுன்றதுனால அவங்களுக்கு செலெக்ஷன் ப்ராசஸை நீங்கள் தான் சொல்லணும். 1600 மீட்ரு 6.30 செகண்டில் ஓடினா மட்டும்தான் அவங்க ஃபிசிக்கல் கம்ப்ளீட் பண்ண முடியும்.
ஃபார் எதனா டீட்டெயில் அவங்க பக்காவாக கேட்டாங்கன்னா அது நான் அப்ளிகேஷன் போடும்போது டீட்டெயில் சொல்கிறேன். அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ண பிறகு என்னென்ன டீட்டெயில் அடிஷ்னலாக அவங்க கேட்குறான்றதை நம்ம ஒன் பை ஒன்னாக பார்த்துருவோம். சரிங்களா? இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு ஓஎம்ஆர் ஷீட் மூலிமா தான் நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? உங்களுக்கு சிஸ்டம் பேசிக் கிடையாது. நீங்கள் ஆன்லைன் மூலிமா அப்ளை பண்ணாலும் உங்களுக்கு ஓஎம்ஆர் மூலிமா தான், ஆஃப்லைன் மூலிமா தான் நீங்கள் எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். இது எல்லாமே உங்களுக்கு ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் தான். திருப்பியும் இன்னொரு கால்ஃபர் நீங்கள் பண்ணும்போது ஒரு 5 மாதமோ 6 மாதமோ கழித்து அதே சிஎஸ்எஃப் டிபார்ட்மெண்ட்டில் வேறு துறைக்கோ இதே துறைக்கோ அப்ளிகேஷன் கேட்டாங்கன்னா நீங்கள் திருப்பியும் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் தான் ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இது இன்னொரு முறை சொல்கிறேன், இது ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன். ஓகேங்களா? அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறதுக்கு டேரக்ட் வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்காங்க. இந்த லிங்க்கில் தான் நீங்கள் ஃபர்தராக நீங்கள் போய்ட்டு உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணி அனுப்புகிற மாதிரி இருக்கும். சரிங்களா? அப்ளிகேஷன் அப்ளை பண்ணும்போது உங்களுடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு போங்க. உங்களுடைய ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ், சிக்னேச்சர், டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். தவறி உங்களுடைய ஜெராக்ஸ் காப்பி ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணாதீங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய ஃபோட்டோ கீழே உங்களுடைய டேட், சரிங்களா? டேட் ஆஃப் பர்த் கிடையாது. நீங்கள் என்றைக்கு ஃபோட்டோ எடுத்தீங்களோ அந்த டேட்டை மென்ஷன் பண்ணி உங்களுடைய ஃபோட்டோ அப்லோட் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுடைய ஃபோட்டோ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கணும். பேக்ரவுண்டு ஒயிட் அண்டு ப்ளூ இது தான் இருக்கணும். சரிங்களா? மற்றபடி கிராஸாக இருக்கக்கூடாது, கரெக்டாக இருக்கணும். ஃபோட்டோ ஆஃப் சைஸ் ஃபோட்டோ ஸ்டூடியோவில் எப்படி எடுக்கணும் சேம் அதேவே நீங்கள் அப்லோட் பண்ணால் போதுமானது தான். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் மெயின், சரிங்களா? கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் மெயினு கரெக்டாக வச்சு நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். எதுவும் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. அப்ளிகேஷன் போடக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் சரி உங்களுடைய இன்கம் சர்டிஃபிகேட், சரிங்களா, வருமான சான்றிதழ் வாங்கி வச்சுங்க. அது இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இதுக்கு விண்ணப்பிக்க முடியும். இருப்பிட சான்றிதழ் கிடையாது, வருமான சான்றிதழ். சரிங்களா? உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ப்ளஸ் வருமான சான்றிதழ் இருந்தால் மட்டும்தான் இதுக்கு நீங்கள் அப்ளிகேஷனே போட முடியும். ஸோ ஓகே நண்பர்களே, மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம். நானும் உங்களை கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டிங்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்னால் நம்மளுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கரெக்டான ரெஸ்பான்ஸ், கரெக்டான ஒரு நல்ல தகவலோடு நான் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.